ஹாய், திஸ் இஸ் பிரியா ஃப்ரம் பிரியா செட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஊருக்கு போயிருந்தோம் இல்லையா, அப்போ வந்து ஊரில் கூட கிணறு வேலை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன். அப்போ அவர் ஊர்லேருந்து வரும்போது கொஞ்சம் மாங்காய் எடுத்துகிட்டு வந்திருந்தார். இங்கேயே பழுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே கொஞ்சம் இலையெல்லாம் கூட கொண்டு வந்து நாங்களே மாம்பழம் வந்து பழுக்க வச்சோம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக நம்மளே பழுக்க வச்ச மாங்காயில் ஏதாவது டிஷ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் நிறைய பேர் வந்து இந்த ரெசிபி வந்து போட்டிருந்தாங்க. ஒய் நாட், நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பசங்களும் ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ளே செஞ்சு வச்சா வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிடுவாங்களேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் பையனுக்கு நான் என்ன செஞ்சு கொடுத்தாலும் பிடிச்சிரும். நம்ம மாஸ்டர் செஃப்பு கூடவே வேறு சமைக்க கூட செய்வார். நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படின்னு ஹெல்ப்பும் பண்ணுவார். ஆனால் என் பொண்ணு இருக்கா பாருங்கள், நம்ம குட்டி செஃப்பு, எது செஞ்சு கொடுத்தாலும் கொஞ்சம் கறக்கு முறுக்குன்னு இருந்தால் மட்டும்தான் மேடமுக்கு வந்து இறங்கும். இந்த சாஃப்டாக கொஞ்சம் குழன்னு ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருந்தால் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்ம ரொம்ப எஃபர்ட் எடுத்து செஞ்சு கொடுத்தனாலும் மேடம் சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இது வந்து அஸ்வந்த்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மேங்கோ கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஜவ்வரிசி தண்ணியில் கொட்டி ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சப்ஜா சீடும் கொஞ்சம் நேரம் வந்து ஊற வச்சா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கலந்துக்கலாம். ஜவ்வரிசி ஒரு 10-15 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதை வேக வச்சு பச்சை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து குழன்னு இல்லாமல் நல்லா உதிரியாக ஜூஸில் கலக்கும்போது கிடைக்கும். மேங்கோ வந்து கட் பண்ணும்போது அப்படியே ஜூஸியாக ஒழுகுச்சு. என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாதியை சாப்பிட்டுட்டு தான் வந்து அதுக்கப்புறம் மறுபடியுமே வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். மேங்கோ நல்லா கொஞ்சம் அடித்து எடுத்துக்கோங்க. பல்ப் எடுத்துகிட்டு மிக்சியில் வந்து அடித்து எடுத்துக்கோங்க. இதை வந்து 2 டைப்பாக இன்றைக்கி பண்ணி காமிச்சிருக்கேன். ஒன்று வந்து கிளாஸில் ஜஸ்ட்டு லேயராக எல்லாத்தையுமே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து டாப்பிங்ஸ் மாதிரி ஆட் பண்ணி சாப்பிடும்போது அது இன்னும் நல்லா இருந்து ஒரு டெசர்ட் மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து ஷேக் மாதிரி மில்க் வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் லிக்யூட் ஃபார்மில் எடுத்துக்கிட்டேன். அகர் கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தேன். ரொம்ப நாளாக வந்து ஜெல்லி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க பசங்க. சரி, நானும் இது வரைக்கும் வீட்டில் செஞ்சதில்லை, கடையிலையும் வாங்கி கொடுக்கறதில்ல, சரி நம்ம வீட்டிலே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகர் எடுத்து ஜெல்லி செஞ்சால் வாயிலே வைக்க முடியல, அந்த மாதிரி தான் இருந்தது. ஜெல்லி அந்த ஸ்மெல், அகரோட ஸ்மெல்லே எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் வேறு நாட்டு சக்கரை போட்டுட்டேன்னா, ஸோ அதோட ஃப்ளேவரும் சேர்ந்து அது கூட ஜெல்லி வந்து ஜெல்லி மாதிரியே இல்லை. அப்படி தான் இருக்குமா இல்லை செஞ்சு போடுற எல்லாரும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்ற மாதிரி போடுறாங்க. பட் எனக்கு தெரியல. அந்த அகர் வந்து நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், ரொம்ப கேவலமாக இருந்தது. அதனால் பசங்களுக்கே அஸ்வந்துக்கே பிடிக்கவே இல்லைன்னா பார்த்துக்கோங்க. எப்படி இருந்தாலும் சாப்பிட்ருவான், அவனுக்கே பிடிக்கல. பிளேட்டில் ஊற்றி ஜெல்லி மாதிரியும் பண்ணேன், ப்ளஸ் வந்து அந்த புட்டிங் மாதிரி பவுலில் போட்டு நல்லா புட்டிங் மாதிரி ட்ரை பண்ணேன். ரெண்டுமே வந்து டேஸ்ட்டு நல்லாவே இல்லை. அப்படியே எடுத்துகிட்டு போய் மாட்டுக்கு தான் கொட்டினேன். வெளியில் கொட்டிட்ட மாடு சாப்பிட்டுச்சா என்ன பண்ணுச்சோ தெரியல. எங்கள் அம்மாட்ட கொடுத்து அமிச்சுட்டு அவங்க வெளியே எடுத்துகிட்டு போய் கொட்டிட்டாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு லேயர் வந்து மேங்கோ அந்த பல்ப்பு. அதுக்கடுத்து வந்து நம்ம வேக வச்ச ஜவ்வரிசி, அப்புறம் சப்ஜா சீடு வந்து ஊற வச்சது, மறுபடியும் மேலே மேங்கோ லேயர், அப்புறம் கண்டென்ஸ்டு மில்க்கு. கொஞ்சம் மேங்கோ வந்து க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ சும்மா கார்னிஷிங்க்கு மேலே வந்து மறுபடியும் சப்ஜா சீட் போட்டாச்சு. லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஸ்பூன் அள்ளி வாயில் வச்சா செம்மையாக இருந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து இதே எல்லா பொருளுமே வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம மில்க் மட்டும் எடுத்துக்க போகிறோம். ஒரு பவுலில் வந்து பல்ப்பு, மீதி இருக்க பல்ப்பு இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு, ஜவ்வரிசி அதிகமாக இருந்ததுனாலும் அப்படியே ஃபுல்லாக ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன், வேறு எதாவது ஜூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்புறம் அதை பாதாம் பிசினும் கொஞ்சம் கூட வச்சுருந்தேன். ஸோ பாதாம் பிசின்னு, அதுக்கப்புறம் சப்ஜா சீடு, இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு, பால் இருந்தது இல்லையா, காய்ச்சி ஆற வச்சுக்கிட்டேன். ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். ஸோ அந்த பாலை வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஷேக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இது ஸ்வீட்டுக்கு வந்து சேம் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் மேங்கோ க்யூப்ஸ் வந்து போட்டுக்கிட்டேன். இதுதான் வந்து பெரியவங்க எங்களுக்கு. அந்த கிளாஸ் ஜாரில் இருந்தது அஸ்வந்த் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே காலி பண்ணிட்டாரு. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அவரை போய் கூட்டிகிட்டு வந்தேன் ஸ்கூல்லேருந்து. கண்டிப்பாக சீசன் முடியறதுக்குள்ளே எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.